இப்போ நம்ம இந்த வனத்துக்குள்ளே வந்து நம்ம பைக்கில் வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பா வந்து ஒரு பொந்து மாமரம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னாரு. அந்த பொந்து மாமரத்தை பார்க்குறக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது காப்பி கன்று, இதெல்லாம் காப்பி கன்றுங்க. கருவேப்பில்லை காப்பி கன்று இதெல்லாம். இது கருவேப்பில்லை, காட்டு கருவேப்பில்லை, சுண்டக்காய், இது நல்லா குழம்புக்கும் போடலாம். காட்டு கருவேப்பில்லை, கருணி செடி. இந்த பாருங்க இப்போ இது என்ன காப்பி பாருங்க. இதுதான் வந்து காப்பி பழம். இது இது சேண்ட்ராமன். இந்த பாருங்க இதுதான் காப்பி பழம். இது காப்பி பழம் இதான் காப்பி கொட்டை. இந்த காப்பியை தான் நம்ம குடிக்கிறோம். இன்னைக்கு இது நாங்கள் இருக்கிறதுல அதுக்கு ரேட்டு கம்மி. இன்னைக்கு இப்போ இந்த காயை விற்றா ஒரு கிலோ வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு கிலோ காப்பி பழம் 500 ரூபா. சேண்ட்ராமன் இதுக்கு பேர். ஆமாம், சேண்ட்ராமன். அது அந்த மரம் தான் இது. இது அப்படியே தேயிலை மாதிரி தான், இவ்வளவு தான் வளரும். இது பாவனை இல்லாமல் இப்படி இருக்கு. இப்போ அதுதான் மக்கள் வந்து அன்னைக்கு இந்த 25 குடும்ப மக்களும் சேர்ந்து கொம்பு வந்து ஒரு கொம்பு 2 அடி 3 அடிக்கு இப்படி நீளமாக படர்ந்து வரும். இதெல்லாம் பாவனை உரம் இல்லாம இப்படி நரங்கி போயிட்டு இருக்கு. இதுதான் பூ அரும்பு. இதெல்லாம் காய் விட்டுச்சுன்னா இப்படி காய் வரும். சரிங்க. காப்பி ஒரு இயற்கையினாலே அப்போ ஒரு ஆனந்தம் தான் அது. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம நேச்சுரலாக இயற்கையான காற்றோடு கலந்துக்கிட்டு வாழ்கிறது அப்படின்றது ஒரு அருமையான சூழ்நிலையாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பொந்து மாமரம்னு சொன்னாங்க. பொந்து மாமரம் என்ன அப்படின்றத பார்க்கத்தான் போகிறோம். வாங்க என்னோட வீடியோவிலே இந்த பொந்து மாமரத்தையும் பார்க்கலாம். அதெல்லாம் பழங்கால மரங்கள், ரொம்ப பழமையான மரங்கள். வாங்க, இதுதான் பொந்து மாமரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குகை மாதிரி இருக்குது. குகை தான் பழக்கு. இது பாருங்க, இது கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் பழமையான மரம். இதெல்லாம் மரத்தை பார்த்தாலே இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும் போலக்கு இந்த மரம். நாங்கள் வந்ததுலேருந்து இதே மாதிரி தான். குகை பார்த்தீங்கன்னா இந்த பொந்து மாமரன்றது இதுதான். இதுக்குள்ளே வந்து தியானமே பண்ணலாம் போலக்கு. பாருங்க, இதுக்குள்ள தியானமே பண்ணலாம். 7-8 அடி உயரத்துல இருந்து அப்படியே இருக்குது. இதுக்குள்ள ஒரு 10 பேர் இருப்போம். மழை வந்தா இதுக்குள்ள ஒதுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுதான் பொந்து மாமரம். நல்லா இருக்கு. மாமரம் வந்து எப்படியும் 7-8 அடிக்கு மேல இருக்கு விட்டோம். 8 அடிக்கு மேல இருக்கு விட்டோம். மரம் ரொம்ப உயரமா இருக்கு. சரியான பழம். இது கல்கண்டு மாதிரி இருக்குன்றாங்க பழம். இதுதான் பொந்து மாமரம். பாதி கிளையெல்லாம் உடஞ்சி கிளைகள்லாம் நிறைய கிளைகள் சேதனமாகி கிடக்குது. இது வந்து காப்பி கன்று. இதெல்லாம் காப்பி. இந்த கல் பாருங்க, இதில் அயன் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கல் வந்து அயன் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அயன் அதிகம். வெயிட்டு தான். அயன் இரும்பு அதிகம். இரும்பு தாது வந்து நம்ம கல்லில் அதிகமாக இருக்குது. காப்பி எஸ்டேட். இதுதான் காப்பி எஸ்டேட். அதுதான் அயன் இதில் நிறையா இருக்கும். காப்பி எஸ்டேட்டு. அப்புறம் கொடி வந்து பார்த்திங்கன்னா மிளகு கொடி அங்கெல்லாம் போகுது பாருங்கள். எல்லாம் மேலே இந்த மரத்துலேயே மேலே படர்ந்து போகிறதெல்லாம் மிளகு கொடி. இந்த பெரிய பொந்து மாமரத்தில் போகிறது எல்லாமே எல்லாம் மிளகு. பாருங்க, மிளகு தெரியுதா? மிளகு கொடி எல்லாமே பச்சை மிளகு. இந்த காயை வச்சு தான் மிளகு வியாபாரத்துக்கு போகிறது. போதும், வாங்க. மிளகு இது உங்களுக்கு காட்டுறதுக்காக பிடிக்கிட்டு வந்திருக்காங்க. பச்சை மிளகு. வாங்க போகலாம்.
அவ்வளோதான். நம்ம இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இன்டீரியராக போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா இது சின்ன வயசில் நம்ம வந்தது, இந்த இடங்கள்லாம் சரியாக பதிவில்லை, மைண்டில் இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் இதை வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னொரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும்போது கிடைக்கும். ஆனால் கிடைக்கும்போது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக வந்து பதிவு பண்ணணுன்றக்காக இந்த வரலாற்று பதிவுகள். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நமக்கு பிரபஞ்சம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, இந்த மண்ணிலெல்லாம் காலை வைக்கிறதுக்கு. இயற்கை அந்தளவுக்கு இயற்கையானது. இயற்கை அதனால தான் நம்ம இதெல்லாம் தேடி வரோம். காட்டுக்குள்ளே நிறைய கோயில்கள் இருக்குது. நிறையா வனத்துக்குள்ளே அந்த காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும், ஒவ்வொன்றா வந்து பார்க்கணும். நம்ம நேற்று வந்தோம், அதனால் இந்த மரங்கள்லாம் வந்து மாமரத்துலேயே நிறைய ஆடுகள், ரிஷிகள் கூட வாழ்ந்துருப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் சோலை, இயற்கை. இதுதான் சுந்தரவனம், சுந்தரவனக்காடு. சுந்தரவனக்காடு பகுதி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா 6 மாதத்துக்கு மழை, 6 மாதத்துக்கு வெயில், பனி, பொழிவு, அப்படி வந்து இந்த பகுதியில் அதிகமாக சூழ்நிலைகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதிகாலையில் நீங்கள் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருந்தேன் ஆற்றுலேருந்து, அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இரவு அதை விட பிரமாதமாக இருக்கும். ஏன்னா சுற்றி வனத்துக்குள்ளே எல்லாமே இருட்டாக இருக்கனால பிரகாசமாக இருக்கும் வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாமே. அற்புதமான இருக்கக்கூடிய. ஆனால் இந்த பகுதியில் நிறைய குரங்குகள், மந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்தி அந்த மாதிரியான நிறையா விலங்குகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே நான் இவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டே இருக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து அந்த குரங்குகள் நம்மளை அச்சுறுத்தும். மந்தி வந்து அச்சுறுத்தும். குரங்குக்கும் மந்திக்கு வித்தியாசம் இருக்குது. மந்தி வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வெள்ளை கோடுகளோடு இருக்கும், கருப்பு கோடுகளோட வெள்ளை நீளமாக இருக்கும் மந்தி. குரங்கு வந்து நார்மலாக இருக்கும். அவைகள்லாம் இந்நேரம் நம்மளை சுற்றி வளைச்சிருக்கும். அந்தளவுக்கு சின்ன வயசுலலாம் அந்த மந்தியெல்லாம் நான் பார்க்குறப்போ, அந்த மந்தியை பார்க்குறம்போதே எனக்கு ஒரு பயம். அது வந்து அப்படின்னு மிரட்டும். அப்புறம் நம்ம வழியில் வந்து குறுக்காட்டிட்டு நிற்கும், போகக்கூடாது. இந்த இடத்துலலாம் இத்தனை நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம்னாலே இந்நேரம் 10-15 அப்படியே கும்பலாக வந்து நம்மளை வந்து ரவுண்டு கட்டிடும். அதனால் அதுக்கு பயந்துட்டு இந்த பக்கமே வர்றதில்லை சின்ன வயசில். இந்த காலகட்டத்தில் அந்த விலங்குகள்லாம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில போராட்டவாதிகள் அந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வந்து வேட்டையாடி அதையெல்லாம் தின்னுட்டாங்க. அதனால் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இந்த காடு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்குது. விலங்குகள் எதுவும் இல்லை. அப்போல்லாம் விலங்குகள் நிறைய இருந்தது, புலியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. சரி, இந்த பகுதியிலெல்லாம் புலி நடமாட்டங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, ஒரு அமைதியாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய வீடியோக்களை வந்து மேக் பண்ண இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளோட காணொலியிலே இருங்க. நம்ம அப்போ கீழே அப்படியே வந்து வண்டியை ஓட்டலாங்க. ஓட்டலாம். இந்த கேமராவை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே கூட முன்னாடி நடங்க. இப்படி பிடிச்சிக்கணும் கேமராவை, இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே விட்டுறக்கூடாது, எதையும் அமுத்திடக்கூடாது. ஸ்க்ரீனில் எதுவும் அமுத்தாமல் நேராக கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது நேராக நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, வந்து காட்சிகளுக்காக எல்லாம் மாமரங்க. மாம்பழம்னா காட்டு மாம்பழம் தான். பழம் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியாக இருக்கும். ஒரு மரத்துக்கு ஒரு மரம் ஒரு வகையான ருசி இருக்கும். அப்படியாப்பட்ட மாமரங்க இதெல்லாம். நீங்கள் இது பார்க்குறது எல்லாம் மாமரம் தான். பாருங்கள், எல்லாம் மாமரம் தான். போயிட்டே இருந்தேன் வாரு. ஓ,
எல்லாம் காப்பி மரம் தான். காப்பி அந்த காலத்தில் இப்படித்தான் அடர்த்தியாக பூரா எஸ்டேட் பூரா இருந்தது. இது பராமரிப்பு இல்லாமல் இப்படி ஆகிப்போச்சு. பூரா அந்த பாருங்கள் காப்பி பழம் தான் இது. எல்லாம் காப்பி பழம் தான். பூரா காப்பி மரம் தான். ஆமாம், இதெல்லாம் காப்பி கண்ணுங்க. எல்லாம் அந்த குரங்கு தின்னுட்டு போட்டு எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள். பூரா காப்பி தான். இது பூரா காப்பி தான். எல்லாம் அப்படியே தானாக வளர்ந்தது. இதெல்லாம் உண்டாக்குனது இல்லை, அப்படியே தானாக வளர்ந்துருக்குது. பூராமே காப்பி தான். ஆமாம், இது வந்து பூரா காப்பி தான் எல்லாம். ஆமாம், நான் பாருங்கள் அந்த சிகப்பாக தெரிகிறது அது சந்தன மரம். அந்த 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 சிகப்பு தெரியுது இல்லை இலையெல்லாம், அது வந்து சந்தன மரம். புதுசாக துளிர் விட்டுருக்கு அதெல்லாம். ஆமாம், மல்லிகை 1 2 இருக்குது. அது நம்மளை கண்டாலே பயந்துக்கிறதுக்கு அடித்து தின்னுப்பிடுவாங்கன்னு அந்த அளவுக்கு அதெல்லாம். ஆமாம், சுட்டு தின்ட்டாங்க, நாசமாக போனவங்க. காட்டு மாடெல்லாம் காட்டு மாடு மிரட்டும், ஆளை குத்தி தள்ளிடும். எங்க? ஆமாம், ஓடுது. ஆமாம், எல்லாம் அடித்து தின்னுட்டாங்க தாயோலியா. நியாய கருத்தாங்க. பேசக்கூடாது, வீடியோ ஓடிட்டு ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கணும், ஆனால் வார்த்தைகள் பேசக்கூடாது. எவ்வளோ குறைஞ்சிருந்த இடம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க வனம். ஃபாரஸ்ட்னாலே எவ்வளோ ஒரு இது. இதுதான் என் கால் படாத இடமே கிடையாது. குரங்குல 1 2 மரத்தில் ஓடுது தாவிட்டு. எங்கே இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், பாரு நம்மளை கண்டோன்னே எவ்வளோ பயந்து ஓடுது. அப்போ எந்த அளவுக்கு சுட்டு அடித்து தின்னுருக்காங்கன்னு பாரு. குரங்குகளெல்லாம் வேட்டையாடி தின்னு இந்த வனத்தில் உள்ள குரங்குகள் இல்லாமல் பாவம் ஏன்னா எஞ்சிய குரங்குகள். ஒரு காலத்தில் வந்து குரங்குகள் நம்மளை மிரட்டிட்டு இருந்துச்சு. இப்போ மனிதர்களை பார்த்தாலே ஓடுது, அது பயந்துட்டு ஓடுது. நம்மள்கிட்ட இருந்து தப்பிச்சு என்னடா புதாளுக்கு வந்திருக்காங்க, நமக்கு பாதகம் வந்துருமே அப்படின்ட்டு. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதன் ஆன பின்னாடி மனிதனே விலங்கா மாதிரி குரங்குகள் அடித்து திங்கக்கூடிய காலகட்டம் ஆகிப்போச்சு. இதெல்லாம் அடிச்சு பிஞ்சு குரங்கு. ஆனால் எத்தனையோ குரங்கு பட்டாளங்கள்லாம் இருந்துச்சு வனத்தில் கூட்டம். அந்த வனமே பெரிய பெரிய குரங்கு பட்டாளமாக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தா ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 4 5 குரங்கு தான் மரத்தில் சுற்றிட்டு இருக்கு. அந்த குட்டி குரங்கு ஏதோ எஞ்சியது வந்து தன்னுடைய சந்ததியை வந்து இந்த காட்டுக்குள்ளே வளர்த்துட்டு இருக்கு போல. பாவம். இதில் ஒரு நாவல் மரம் இருந்துச்சு. ஒரு பழம் இப்படி இருக்கும், நாவல் பழம். அது சும்மா ஹைப்ரிட் பழம் மாதிரி இருக்கும். மற்றெல்லாம் இந்த இவ்வளோ பரிசு தான் இருக்கும், காப்பி கொட்டை மாதிரி. இன்னும் ஒரு மரம் இருக்குது, அந்த முக்கில் இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு பழம். சரி சரிங்க, சரி நம்ம தொடர்ந்து போவோம். போகலாம். நான் வண்டியை ஓட்டுறேன், கேமரா அப்படியே பிடிச்சிட்டு ஓரமாக நடந்து வாங்க. எல்லாம் எல்லாம் மாமரம் தான். இது பூரா மாமரம் தான். இப்போ மாம்பழம் திங்கணும்னா இந்த பக்கம் தான் வருவோம். இது பலா மரம். அந்த மரத்துல எல்லாம் பழம் அப்படியே சும்மா இந்த இப்படித்தான் இருக்கும், மஞ்சள்னு இருக்கும். ஆமாம், நல்லா டேஸ்ட். இல்லை முடிஞ்சு
இல்லை வாங்க போவோம். பழம் 1-2 நான் பைய எடுத்துக்கிட்டு வர்றது. பையில் ஒரு 50-100 பழத்தை புறக்கி போட்டு ஒரு இடத்துல உட்காந்து அத்தனையும் சூப்பி விட்டுட்டு அப்புறம் போயிட்டு இன்னொரு பக்கம் புறக்கி போடுறது. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் 100 பழம் 200 பழம் சூப்பிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் பலாமரம், பூரா பலாமரம். ஆமாம், இங்கே பலாக்காய்க்கு பழத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆமாம், எல்லாம் ஓஞ்சிருக்கு காய். இந்த அடியிலேருந்து காய் பிடிச்சிருக்கு. ஆமாம், எல்லாம் சரியான காய் காய்க்கிற மரம் தான். அங்கே தெரியுதெல்லாம் பலாமரம் தான். மாமரம் இதெல்லாம் காட்டிலே முளைச்சது. காட்டு மாடுங்க. நேரம் பிடிங்க கேமரா. பசு, காட்டு பசு எல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதுக்கு கண்ணுக்குட்டியை மட்டும் பிடிக்க போனோம்னா நம்மளை வரட்டும். மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் காட்டிலே வாழ்றது. ஆமாம், இதெல்லாம் எதுவும் பண்ணி பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். ஃபாரஸ்ட்லாம் இதை எதுவும் பண்ணி பிடிச்சாங்கன்னா அவங்க அடித்து கொன்னாலும் கொன்னது தான். ஆமாம், அதனால் இதெல்லாம் யாரும் ஒன்றும் தீண்ட மாட்டாங்க. ஆமாம், இங்கே இன்னும் பெரும் மானெல்லாம் இருக்குது. மான், மர எல்லாம் இருக்குது. எல்லாம் சனம் கூடவும் எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் காப்பியாக இருந்தது தான். இந்த பாரு எல்லாம் வெட்டி இப்போ சேனை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு. காப்பி எஸ்டேட்டையே தோட்டமாக்கிட்டாங்க, சேனை ஆக்கிட்டாங்க பாரு. இதுதான் தடம் ஊருக்கு போகிறது. ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இந்த ஆட்டோவெல்லாம் இங்கே கிடையாது, எல்லாம் நடதான். இதெல்லாம் புலிக்காடு. இங்கே தான் அந்த மரத்துக்கிட்ட தான் புலி ஒரு பசுவை அடிக்கி தின்னுட்டு போட்டுச்சு. அந்த மரத்துக்கிட்ட அதெல்லாம் மற்ற பக்கம் போயிடுச்சு. போயிடுச்சு. இந்த பக்கம்லாம் அப்படியே இன்னும் ஊருக இருக்குது. உள்ளே போனேன் அங்கே தெரிகிற மரம் அதெல்லாம் நான் சீவன மரம் தான். இந்த வழியா இல்லை இதுதான் எங்கே சுடுகாடு அங்கே தான் இதுதான். ஆமாம், நிறைய இந்த மலை நெல்லிக்காயெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இப்போ காய் கிடையாது. அது ஒரு சீசன் தான், அந்த டைமில் தான். காட்டு மாடுங்க, இது வளர்க்குற மாடு. ஆமாம். இது இந்த வழி தானா? ஆமாம், இதுதான். அங்கே எல்லாம் ஒன்றும் இருக்காது. போவிடு, வேணாம் வேணாம், சுடுகாடு பக்கம் வேணாம். அதை பார்த்து இப்போ என்ன செய்யணும், நாளைக்கு நாளாண்டிக்கு வருவேன். மாமன் 3 மணிக்கு வாங்கன்னு அப்படி அன்னைக்கு அப்புறம் மூட்டை வச்சுக்கிட்டு இருப்பாங்க.
சுற்றி எல்லா பக்கம் இருக்குது. அதுவும் நல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டை இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் பகுதியை வந்து சுற்றி காட்டுறேன். நீங்களும் இந்த வீடியோவிலேருந்து இந்த பகுதியை பார்க்கலாம். வாய்ப்பு கிடச்சிதுன்னா வந்து பாருங்கள். நல்ல இயற்கையான எல்லாம் தேக்கு கன்று உண்டாக்கியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து காப்பி நம்மகிட்ட இது கொழிஞ்சி பழம்லாம் நிறைய அந்த 2 பக்கம் முளைச்சிருக்கு. ஆரஞ்சு பழம் எல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோ இந்த பக்கம் திருப்புங்க. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாண்டதுக்கு முன்னாடியே நிறைய கொழிஞ்சி பழம், அந்த கமலா பழம் நிறைய உங்களுக்கு தான் போவேன். ஆனால் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து இல்லாதனால இந்த விவசாயம் பாலடைஞ்சு போச்சு. விவசாயம் பாலடைஞ்சு போனதுனால இன்றைக்கி இந்த பழங்கள் எதுவுமே இல்லை. சும்மா வறண்டு போன இந்த வேலி காட்டாத செடி மாதிரி இந்த வேலி. இது என்ன செடிங்கப்பா? இது வேலி தான். வேலி செடி தான். வேலி செடி. இந்த வேலி செடியை போட்டு சும்மா மறைச்சிருக்காங்க ஒரு பாதுகாப்பு அவ்வளோதான். மற்றபடி ஏதோ ஆசையாக செஞ்சு ஏதோ அப்போ எல்லாம் ரோட்டில் போகவே இல்லையே. கமலாப்பழம் இருக்குது. அது வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது. காயில் இப்போ தான் காப்பு. எல்லாம் மாவன் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் கமலா மரம் தான். கமலா செடி இதெல்லாம் கமலா தான். அதெல்லாம் கமலா காய் தான். ஆமாம். இதை பாருங்க, இதெல்லாம் கமலா காயா? ஆமாம். இதெல்லாம் வந்து நல்லா காய் இவ்வளோ பெருசுக்கு நல்லா இருக்கும். இந்த சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. சீசன் இல்லை. இப்போ தான் இவ்வளோ வேறு மாதிரி போச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் காய் பணம் வந்து கீழே இருக்கும், எடுக்க நல்லா சாப்பிட்லாம். வேலை செய்கிறாங்க போல இருக்கு. வேலை செய்கிறவங்க ரோட்டில் வந்தவங்க எடுத்தே இருக்காங்க. மரங்களையும் எப்படி துணி வியாபாரம் பண்ணுறவங்க. ஆமாம். துணியெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து 2 பக்கம் கவர் ஆகிட்டே இங்கே தேனெல்லாம் நிறையா இருக்கு. தேனெல்லாம் அது ஒரு சீசன் தான். தேன் போகிறப்போ வந்து நிறைய ஒரு 15 லிட்டர் 10 லிட்டராவது கொண்டு போகும். அதெல்லாம் கொண்டு போக முடியாது. தேன் ஒரு லிட்டர் 500 காசு. ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டாந்தீங்க அதுவும் காசு தான். சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ பார்த்து ஊருக்கு போகணும். தேனை வந்து கண்டிப்பாக வேணும். இங்கே மலைப்பக்கம் வந்தாலே தேன் இங்கே, ஏன்னா இயற்கையான தேன் இங்கே தான் நேச்சுரலாக கிடைக்குது. ஆமாம் ஆமாம். இந்த பக்கங்களில் கிடைக்கிறதோட இங்கே தான் நிறைய கிடைக்குது. அந்த இடத்துலலாம் குரங்கு பட்டாளமே இருக்கும். நாங்கள் வீடு கறிச்சு இல்லை, அதனால் சாப்பாடுக்க போடுவாங்க. டாக்டர் தான். கிடந்த காடு மாதிரி ஆகி போச்சு. இப்போ பழைய காலத்து காடு மாதிரி ஆகுது. மண்டி இப்படி தான் நாங்கள் இருக்க வரையில் இந்த மாதிரி தான் மண்டி கிடக்கும். இதில் தான் ரேஞ்சர் மார்கள்லாம் அங்கே இதெல்லாம் ரேஞ்சரில் இருந்த வீடியோ தான். அப்போ எல்லாம் ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர். நர்சரியா? இது எல்லாம் நர்சரி. பூரா காட்டு கண்ணு தான். நர்சரிக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ எடுக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, எல்லாம் தமிழ்காரங்க இருந்தால் போயிட்டு எடுக்கலாம் தான். யாரும் ஆஃபீஸர் இருக்காங்க. எடுப்போம் நாளைக்கு. நம்ம இதுக்கே போகணும். அந்த பொண்ணு நம்ம தெரிஞ்ச பிள்ளை தான். இதிலே போகிறோம் நம்ம. ஆமாம். அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரி தான். இந்தா ஆஃப் பண்ணி அப்புறமேல வந்து எடுப்போம்.